இனிய புதன் அழகுத்தமிழ் கவிதை கழகத்தின் காலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும். என் உறவுகளே, மனம் சமநிலை காணும் அது எந்தெந்த வழிகளில் தன்னை சமநிலைப்படுத்திக் கொள்ளும் என்ற உன்னதமான நிகழ்வுகளின் மீதுதான் மனிதர்களின் மனங்கள் பயணங்கள் செய்ய வேண்டும். என் உறவுகளே, எதையும் கடந்து வாழ்ந்துவிடலாம் என்ற எண்ணத்தை சில பேர் வளர்த்து கொள்வார்கள். இதையும் கடந்து வாழ்க்கை உண்டு என சிலர் கடந்து விடுவார்கள். நான் இப்படித்தான் வாழ வேண்டும், எப்படியும் வாழ்வது வாழ்க்கை இல்லை என ஒரு நெறிக்குள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்பவர்கள் சிலர். வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று கட்டாயத்தில் தன்னை அர்ப்பணம் செய்து கொள்பவர்கள் சிலர். இதில் எந்த இடத்தில் உங்கள் நிலைமை, உங்கள் மனம் இருக்கின்றது என உறுதி செய்து கொள்ளுங்கள். என் உறவுகளே, நம்மால் முடியாதது எதுவுமில்லை என அனைத்து பதிவுகளிலும் நான் உரைப்பதுண்டு. அதுபோல் நம்மால் மட்டுமே அனைத்தும் முடியும் என்ற முனைப்பை நம் மனதுக்குள் நல் விதைப்பாக நம் விளைவித்து கொண்டால் இந்த உலகத்தில் எதையும் கடந்து மனித வாழ்க்கையை வாழ்ந்து, எதையும் கடந்து சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து விடலாம் என்ற கோட்பாடுதான் அழகுத்தமிழ் கவிதை கழகத்தின் கோட்பாடு. என் உறவுகளே, நாம் எதிர்பார்த்தது கிடைக்காத போதால், நம் எதிர்பார்ப்புகள் மிக பெரிதானால் அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? பெரும் உழைப்புகளை செலுத்த வேண்டும். அந்த உழைப்பென்பது நமக்கானதாக, நிச்சயம் உண்மையானதாக இருந்தால் மட்டுமே அது வெற்றியின் பிரதிபலிப்பை நமக்கு ஈட்டித் தரும். விடாமுயற்சியனும் விரும்பிய முயற்சியனும் நிகழ்வுகளை எப்பொழுதும் நம் மனம் நினைக்கும் வண்ணம் செய்து உலகில் மனிதனாக பிறந்துவிட்டேன், என் போக்கிற்கு இல்லாமல் நமக்கான வகுத்தலை, அழகான ஒரு வாழ்க்கையின் வகுத்தலை உணர்ந்து வாழ்வது வந்தது ஒரு முறை, வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் நம் பேரென்னும் முறை என்ற நினைப்பை பிறர் மனதிலும் பதியும் நிலை செய்ய நாம் மிக அழகான வாழ்க்கையை வாழ வேண்டும். அதற்கு இயற்கையும் வாழ்க்கையும் ஒன்றென எண்ணி அழகான நம் சிந்தனையை மாற்றி அழகாக வாழ்வோம் என இந்த பதிவின் மூலம் உறுதி கொள்ளுங்கள்.